அனைத்து இலங்கை வாழ் மக்களுக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கால சூழ்நிலையிலே புதியதொரு ஜனாதிபதி வருகைக்காக வேண்டி நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த தேர்தல் கால பகுதியிலே நான் உங்களுடன் சிறு உரையாற்ற வந்துள்ளேன். திருமதி ஜோன் ரோசல் உதயா UNBயினுடைய ஆதரவாளராக கிளிநொச்சி மாவட்டத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைய இந்த நாடு ஒரு சுபீட்சத்தை நோக்கிய, ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணத்திற்காக வேண்டி ஒரு புதிய அதிபர் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காக இன்றைய மக்கள் அனைவரும் ஒரு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தல் காலத்திலே இந்த நாடு வீழ்ச்சியடைந்த போது, பொருளாதார நிலையிலிருந்து தடம் புரண்டு ஒரு வறுமைக்கு உட்பட்டு இருந்த வேளையிலே இந்த நாட்டை மீள் கொண்டு வருவதற்காக ஒரு பயணம் ஒன்றினை நாங்கள் பயணத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இன்றைய ஜனாதிபதியாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு திறமையான ஒரு ஆட்சியை அமைத்து வீழ்ந்து கிடந்த நாட்டை மீளெழுப்பி ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் நோக்குடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே இந்த பிரச்சார காலத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய இந்த பரப்புரைகள், பிரச்சாரங்கள், ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாசா அவர்களை நிர்ணயிக்கும் முகமாக அவர்கள் இந்த தேர்தல் காலத்திலே விஞ்ஞாபனங்களை மக்களுக்கு தெரிவித்து மக்களை ஒரு திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கட்சியானது உட்பூசல்கள், ஒரு முகாமைத்துவமற்ற கட்சியாக இருப்பது நமது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கலாம். கடந்த 14ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சார மேடையிலே ரிசாத் பதூதீன் அவர்கள், முஸ்லீம் கட்சியினுடைய ஒரு தலைவர் ரிசாத் பதூதீன் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையிலே உரையாற்றி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் நான் நினைக்கிறேன், இந்த வடமாகாணத்தில் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாக உமா சந்திரன் அவர்கள் முக்கிய செயற்பாடு நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த கட்சியினிலே. அவர் 2 தடவைகள் அவருக்கு அந்த நேரம் முடிந்து விட்டது என்று சொல்லி சின்ன நோட் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சரியா? அப்போ ஒரு ஆளுமை உங்களுக்கு அந்த கட்சியினுடைய ஆதரவாகத்தான் அந்த ரிசாத் பதூதீன் அவர்கள் அந்த மேடையில் பேசிக்கொண்டிருந்தார். அந்த ஒரு நேர ஒதுக்கீடை கூட கொடுக்க முடியாத ஒரு இந்த அரசாங்கம், இந்த கட்சி நாளை இந்த நாட்டை எவ்வாறு முகாமைத்துவப்படுத்தும், இதை எவ்வாறு வழிநடத்தும், இந்த அரசியல் பிரவேசத்திலே இந்த சஜித் பிரேமதாசா அவர்களுடைய இந்த கட்சியானது எவ்வாறு இந்த மக்களை வழிநடத்தும், எவ்வாறு இந்த பொருளாதார வீழ்ச்சியில் வீழ்ந்த இந்த நாட்டை மீள் கட்டுமானம் செய்யும் என்பதிலே ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. தற்போது நமது நாட்டிலே ஒரு இலங்கை நாட்டினுடைய அரச பதவி என்பது அதிபர் பதவி என்பது ஒரு முக்கியமான ஒரு பதவி. இந்த பதவி இப்போ நாங்கள் தெரிவு செய்ய போகிற ஒரு இலங்கையினுடைய அரசுக்குரிய அதிபரை தெரிவு செய்யும் முகமாக இந்த உலக நாடுகள் எல்லாமே வியர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த இலங்கையை நோக்கி அவர்களுடைய பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த இலங்கைக்குரிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து கட்டுமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறமையான ஒரு அதிபரை இந்த மக்கள் தெரிவு செய்கிறார்களா என்பதுதான் அவர்களுடைய நேர்பார்வை ஒன்று நமது நாட்டை நோக்கி சகல நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த இப்படியான ஒரு சூழ்நிலையில் மக்களாகிய நாங்கள் ஒரு திறமை மிக்கவர், ஆளுமை மிக்கவர், ஒரு இந்த நாட்டை ஆளக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர், அரசியல் ரீதியான அனுபவம் வாய்ந்த ஒருவரை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவு செய்ய வேண்டும் என்பதை நான் மக்களுக்கு
தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த அரச பதவிக்கான இந்த அதிபர் பதவிக்கான அதிபர் தெரிவு செய்யும் இந்த இலங்கை வாழ் மக்கள்கள் மிக நுண்ணியமாக மிக திறமையாக சிந்தனை செயல்பாட்டோடு செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வலியுறுத்தி கொள்கின்றேன். நீங்கள் தகுதியற்ற ஒருவரை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிவு செய்வீர்களானால் உங்களுடைய இந்த வாக்குகளை திறமை இல்லாத ஒருவருக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்து நீங்கள் வாக்களிக்காதீர்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கடந்த ஆண்டுகள் நிறையவே விஞ்ஞாபனங்கள் வந்திருக்கின்றன. எதையுமே செயல்படுத்துகிற அரசாங்கம் என்றது இல்லை. ஒரு சில அரசாங்கம் செயல்படுத்தி இருந்தால் கூட நீங்கள் விஞ்ஞாபனத்தை பார்த்து நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்து வாக்களிப்பீர்களானால் நாங்கள் படுதோல்வியை சந்திப்போம் என்றது இந்த நேரத்தில் நான் உறுதியளித்துக் கொள்வது. ஏனெனில் இந்த தேர்தல் காலத்தில் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ தமிழருக்கான சப்போர்ட்டாக இருக்கிற இந்த தமிழரசு கட்சியே ஒரு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கும் முகமாகவே காட்சியளிக்கின்றது. அவர்களுடைய செயற்பாடு அவர்களுடைய சில கருத்துக்களை நாங்கள் பார்க்கும்போது தமிழ் மக்கள் நம்பியிருக்கும் முக்கிய பிரதான கட்சியான நமது தமிழரசு கட்சி நான் நினைக்கிறேன் கையூட்டலாகவும் இல்லாட்டி சமஷ்டி ஆட்சி ஒன்றை தருவதாக சஜித் பிரேமதாசா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சஜித் பிரேமதாசா அவர்கள் ஏதாவது உங்களுக்கு இரகசிய ஆவணங்கள் எதுவும் தந்திருக்கின்றாரா? எழுத்து மூலமான ஆவணங்கள் ஏதேனும் இருக்கின்றதா? நீங்கள் சமஷ்டி ஆட்சியை உங்களுக்கு தருவேன் என்ற ஒரு உடன்பாடு ஏதாவது இரகசியமான ஆவணமாக வைத்திருக்கிறீர்களா? என்ன நோக்கத்துடன் நீங்கள் இதை உறுதிப்பாடாக நீங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவீர்கள்? என்ன நோக்கத்துடன் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்பொழுது நாடு நல்லாட்சி காலத்திற்கு பின்னர் பாரியதொரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து மக்கள் வீதியாக இறங்கி நாங்கள் வரிசையாக நின்றோம். பொருளாதார தட்டுப்பாடு என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நமது நாடு செல்லப்பட்டது. இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் இந்த சஜித் பிரேமதாசாவாக இருக்கட்டும் அனுரவாக இருக்கட்டும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நான் கட்டி எழுப்புவேன் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்தார்களா? அதை சிந்தித்து பாருங்கள். இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு அரசியலில் ஒரு முதுமை வாய்ந்தவர், அனுபவம் வாய்ந்தவர். அவருடைய அனுபவங்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் யாருமே இல்லை. அதே நேரத்தில் இவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்பதை தமிழ் மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கட்சி பேதங்கள் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் அல்ல. இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு கால நேரத்தில் நாங்கள் இக்கட்டை தமிழ் மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கட்சி பேதங்கள் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் அல்ல. இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு கால நேரத்தில் நாங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதில் நாங்கள் சிந்தித்து நாங்கள் செயல்படாவிடில் நமது நாடு திரும்பவும் ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் என்பது உறுதியான ஒரு விடயமாக திட்டத்தெளிவாக இதில் வெளிப்படும். மக்களாகிய உங்களுக்கு நாட்டின் பலப்படுத்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உரிமை இருக்கின்றது. இன்று தேர்தல் நடைபெறுமாயின் இந்த தேர்தலுக்குரிய இந்த செலவீனம் ஒவ்வொரு குடிமகனும் உங்களுடைய பணம். இந்த தேர்தல் காலத்தில் செலவழிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாய் பணமும் உங்களுடைய பணம். இது நீங்கள் தான் செலவழிக்கிறீர்கள். இது அரசாங்கம் செலவழிக்கவில்லை. இது மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த இந்த பணம் இன்றைக்கு எவ்வளோ செலவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடிமகனும் இலங்கை வாழ் ஒவ்வொரு பிரஜைகளும் நீங்கள் சிந்தித்து நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கம்
எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு வளமான ஒரு இலங்கையை நாங்கள் அவர்களிடம் கையளிக்க வேண்டுமாயின் நாங்கள் திறமை மிக்கவர் அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு திறமை இருக்கும், நான் அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் திறமை மிக்கவர், ஒரு ஆளுமையானவர், ஒரு உலக நாடுகள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றதை என்னுடைய கொள்கையாக, என் மக்கள் சார்பான கொள்கையாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆகையால் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆளுமை மிக்கவர், அனுபவம் வாய்ந்தவர், உலக நாடுகளுடைய ஆதரவையும் பெற்றவர். இன்று உலக நாடுகள் ஒரு திறமையான ஒருவர் இந்த இலங்கைக்கு ஜனாதிபதியாக வர வேணும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் இந்த இலங்கையினுடைய தேர்தலை ஆவலாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் காலத்தில் மக்களாகிய ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். நீங்கள் கலர்ஃபுல்லான, நான் நினைக்கிறேன் அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்து உங்களுக்கு நாங்கள் இந்த கோட்பாடுகளுக்கு நாங்கள் உங்களுக்கு இதை செய்து தருவோம், இந்த கோட்பாடுக்கு நம்ம அமைவாக நாங்கள் இதை செய்தோம், எதுவுமே நடைபெறாது. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணும். பொருளாதாரத்தில் தான் எங்களுடைய நாட்டினுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கின்றது. இது கட்சிகளுக்கு இடையான வளர்ச்சி அல்ல, இது நாட்டினுடைய வளர்ச்சி. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். நாட்டினுடைய வளர்ச்சி நமது கையில் தான் இருக்கிறதே தவிர ஒவ்வொரு கட்சிகளுடைய ஆதரவுகளில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இல்லை என்பதை மக்கள் அனைவரும் திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய சுபீட்சம், நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய எதிர்காலம், பொருளாதார மீள் வளர்ச்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு திறமையான ஒரு ஜனாதிபதி அவர்களை நாங்கள் தெரிவு செய்யும் முகமாக தற்போது நமது நாட்டை நல்வழிப்படுத்தி பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி இந்த அளவுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை தந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்பதனை தெரிவித்துக்கொண்டு சிலிண்டர் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை, உங்கள் பெறுமதி மிக்க வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் செலுத்தி அவரை உத்தியோகபூர்வமாக ஒரு ஜனாதிபதியாக இந்த நாட்டினுடைய ஆளுமை மிக்கவரை நாங்கள் தெரிவு செய்வோம் என்பதனை இந்த நிகழ்ச்சி ஊடாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டு அனைவருக்கும் எதிர்கால இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு புதிய ஜனாதிபதி வருகையை எதிர்நோக்கி அதுவும் ஆளுமை மிக்க நமது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக ஆக்குவோம் என்பதனை இந்த நேரத்தில் உங்களுடன் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன்.